சொல்லுங்க சார். லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஆமாங்க. அந்த அவார்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அதை பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அபவுட் செல்ஃப்னு ஒரு அவார்டு உண்டுங்க. அது பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஓனர்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. போன வருஷம் வந்து கொடுத்தது வந்து நான் இப்போ மிக ஆச்சரியமான விஷயங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரோட்டரி வந்து அவார்டுக்காக எல்லாரும் வந்து ரோட்டரிக்கு வரவும் கிடையாதுங்க. அதில் வந்து உங்களை அவார்டு வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ரோட்டரின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோட்டரி தேர்ந்தெடுக்கல, ரோட்டரி தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அவார்டோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சதுங்க. அதில் வெல் செட் சார், வெல் செட். ரொம்ப அழகா சொன்னீங்க. ரோட்டரியை நான் தேர்ந்தெடுக்கல, ரோட்டரி என்ன தேர்ந்தெடுத்திருக்கு அப்படிங்கிறத. ஏன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். உங்களுடைய தாட்ஸை வந்து ரொம்ப அழகா எக்ஸிபிட் பண்ணிருக்கீங்க. வேற ஏதாவது இந்த தருணத்துல சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா ரோட்டரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட நம்ம மாவட்டத்துல 4000 பேர் இருக்கிறோம்னா 4000 பேர் வந்து பாத்தீங்கன்னா செய்யற செய்கைகள் அத்தனையுமே வந்து மிக உயர்ந்த திங்ஸை செஞ்சதுங்க சார். சொல்ல போனா அவங்க வெல்த்தை கொடுக்குறாங்க, அவங்க டைமை கொடுக்குறாங்க, அவங்களோட ஃபேமிலிக்கு கூட இருக்கிற நேரத்தோட ரோட்டரியில நம்ம சேர்ந்து இந்த பணியாற்றி மக்களுக்காக கொடுக்குற நேரம் வந்து அதிகமாக செலவிடுறாங்க. ஸோ இதை வந்து பார்க்கும்போது நம்மளாம் பார்க்கும்போது என்னன்னா நம்மளாம் எக்ஸ்டெண்டட் ஹேண்ட் ஆஃப் காடுன்னு நினைக்கிறேன். ஒரு கடவுளோட கைகளாக நம்ம இருக்கும் போது நம்மளுக்கு அது ஒரு குடிப்பினையா இருக்குதுங்க. அதில் ரோட்டரியில மேற்கொண்டு என்ன மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? நாட் ஒன்லி இன் சர்வீசிங் ஃபவுண்டேஷன், வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு என்ன மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது யூனிக் ஐடியாஸ் வச்சிருக்கீங்களா சார்? கண்டிப்பா சார். என்னோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ஐடியான்னு ஒன்று இருக்குங்க சார். ரோட்டரிக்குன்னு வந்து ஒரு ஸ்கூல்ஸ் எதுவும் கிடையாது. நம்ம ஸ்கூல்ஸ் வந்து நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஸ்கூல்ஸ் எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பண்ணுறோம். சஸ்டைனபிள் ப்ராஜெக்டாக வந்து நம்ம ரோட்டரிக்குன்னு ஒரு ஸ்கூல் வடிவமைத்தோம்னா ஒரு அதில் சேர்ற குழந்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டரின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரைவேட் ஸ்கூல் சேராத குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன், ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷனை வந்து அந்த ரோட்டரி ஸ்கூல் மூலிமா அதாவது நம்ம எக்கனாமி வீக்கனாக இருக்கிறவங்க அவங்கள அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கும்போது நம்ம ரோட்டரியை பற்றி தெரிஞ்சதோட ரோட்டரியோட எண்ணத்தை வந்து அவங்க பயிற்றுக்கும் போது ஒரு ஃபியூச்சரில் வந்து ஒரு ரோட்டரி லீடர் வந்து அவர் வந்து திருப்பி ஒரு விதை விதைக்கிற மாதிரி இருக்கும். அதில் பயின்று வர மக்கள் அடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ரோட்டரியோட இதே கோட்பாடோட மேலும் மேலும் பல நல்ல திட்டங்கள் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்னோட செயல் திட்டம் சார். ரொம்ப அற்புதமான திட்டம் சார். பட் ஸ்கூல் நடத்துறது தெரியும், டெஃபினட்டா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், டஃபஸ்ட் ஜாப். பட் இதையும் நீங்க எடுத்து பண்ணுன்னு நினைக்கிறீங்க, ரொம்ப அற்புதம் சார். உங்கள்கிட்ட இந்த நேரத்துல உங்ககிட்ட உரையாடியதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் லாட். ஓகே சார், தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.